ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் விலாக்ஸ். நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். விச் இஸ் தி லெசன்ஸ் ஐ விஷ் ஐ நியூ earlier. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன டாபிக்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன் இன்னைக்கு உங்க கூட. பிகாஸ் ஐ எம் 24 அண்ட் சூன் வித்தின் ஃபியூ மந்த்ஸ் ஐ வில் பி 25. ஸோ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட தாட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கோச் இல்லை ஒரு சர்டிஃபைடு தெரபிஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் என்னோட ஆடியன்ஸ் வந்து அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க. அரவுண்ட் 18 to 24 அண்ட் தென் 25 to 32. ஸோ என்னோட இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய டிஎம்ஸும் பண்ணுவீங்க. அக்கா நான் 24 பட் இன்னுமே ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎம்ஸ் எனக்கு வரும், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு 20s இருக்க உமன் இருந்து. ஸோ அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே என்னோட புக்கில் நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் இஸ் தி கீ. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் பார்ட்னர் யாராக இருந்தாலும் கம்யூனிகேஷன் இஸ் தி கீ. நீங்கள் எவ்வளோ நல்லா கம்யூனிகேட் பண்ணுதீங்களோ, எவ்வளோ உங்கள் ஹார்ட்டில் இருக்கிறது அவங்ககிட்ட சொல்கிறீங்களோ, அப்போ தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு விஷயத்த மனசில் வச்சுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் தரணும், அரல்ஸ் இந்த மாதிரி எனக்கு வெளியே கூட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு புரியாது. பட் இதுவே நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஷேர் பண்ணிட்டீங்க, என்னைக்காவது ஒரு நாள் கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால தான் கம்யூனிகேஷன் இஸ் தி கீ. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ரி ஆக மாட்டுக்கு. ஸோ அந்த டைமில் ஓகே, அதை விடாமல் நீங்கள் அந்த பாயிண்ட்டை உங்கள் சைடு கிளியர் பண்ணி பேசுங்க. உங்கள் ஸ்டாண்ட் நீங்கள் எடுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக பேசணும். அதனால கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். செகண்ட் வந்து ஸ்டார்ட் வித் அ பாசிட்டிவ் மைண்ட். நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை குட்டியான யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறீங்க, ஆர் எல்ஸ் ஏதாவது உங்கள் ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் பண்ணுறதை விட நியூவாக ஏதாவது பண்ணும்போது பாசிட்டிவ் மைண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு பிடிக்கலையா, ஆர் எல்ஸ் அது நம்மளுக்கு செட் ஆகுதா ஆகலையா, அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாசிட்டிவ் மைண்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக பாசிட்டிவாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் அதை நெகட்டிவிட்டி அதில் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு அது நல்ல பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுற விஷயம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்லா சூப்பராக நடக்கும். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ஐ திங்க் லெசன். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும், ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும். ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி பிக் லெசன். நெக்ஸ்ட் இஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் early. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும், 20s இருக்கீங்க, 30s இருக்கீங்க, ஈவன் நீங்கள் அபவ் 15, 16, 17, 18, 19, 20 எந்த ஏஜில் இருந்தாலும் ஸ்டார்ட் ஒர்க்கிங் early. நான் நிறைய பீப்புள் பார்த்துருக்கேன், அவங்க வந்து 16, 17லேயே ஒரு ஃபுல் டைம் ஜாப் இல்லை, ஓகே ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட இல்லை, பட் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாகிங்காக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங்காக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடிட்டிங்காக இருக்கணும், இதெல்லாம் அவங்க ஏர்லி ஆன் ஏஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுதீங்களோ உங்களுக்கு அது கண்டிப்பாகவே பெனிஃபிட்டாக இருக்கும். இது எப்போ புரியும், எப்போ நம்ம ஒரு லேட் 20s இருக்கோம், ஒரு அபவ் 25 மேலே இருக்கும், ஆர் எல்ஸ் 30s கிட்ட இருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு புரிய வரும் நமக்கு எவ்வளோ ஆட் ஆன் ஆயிருக்கு அந்த நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிக்கலை, அது உங்களுக்கு செட் ஆகலை, வாட்ஸ் எவர். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகே எனக்கு இந்த இது பிடிக்கலை, நான் வேறு இது பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் மிஸ்டேக் கூட பண்ணாலும் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் அதை லேர்ன் பண்ணி கிராஸ் பண்ண. பட் இதுவே நீங்கள் லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தென் ரொம்ப நிறைய டைம் இருக்காது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறது. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்.
ஸோ நீங்கள் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் இந்த சொசைட்டியில். அண்ட் இது நான் ஒரு 2-3 சினாரியோ சொல்கிறேன். ஸோ நீங்களே இதை நல்லா கோஆர்டினேட் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப அப்யூசிவ். அவங்க ஹஸ்பண்ட் நல்லா அடிப்பாங்க, நல்லா டார்ச்சர் பண்ணுவாங்க, இன்லாஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த உமன் வந்து இதுவே அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்தா அவங்க அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்துடலாம். அந்த அந்த சரௌண்டிங்கை விட்டு வெளியில வந்துடலாம். அவங்க வந்து அந்த ப்ராப்பராக அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம உடனே எல்லாம் லைஃப் ஸ்டைல் மாறிடும் அப்படின்னு இருக்காது. நம்ம ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்மளுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப ஓவர் ஆகுதுன்னா நம்ம அதுலேருந்து ஸ்டெப் அவுட் ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் அந்த சொசைட்டியை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க? ஆப்வியஸ்லி உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அங்கே தான் போவீங்க. ஸோ அங்கே ஃபாதர் மேலே டிபெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஹஸ்பண்ட், பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் ஃபாதர், பிரதர், இந்த மாதிரி தான் ஒரு மேல் மேலே டிபெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம ஓனாக ஏர்ன் பண்ணி, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்ம ஓன் மணியில் ஏர்ன் பண்ணி நம்ம ஓனாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த நம்ம யார் மேலும் ப்ரெஷரும் கொடுக்க மாட்டோம், நம்மளும் ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஸோ ஈவன் இஃப் உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் இன்லாஸ் பெட்டராக இருக்காங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆல் இஸ் குட். பட் நம்ம கூடவே நம்ம ஹஸ்பண்ட் மேலே எதுக்கு எல்லாம் ப்ரெஷரும் போடணும்? பிகாஸ் அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்க ஏர்ன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹவுஸ் ரெண்ட்டும் பார்த்துக்கணும், நீங்கள் பில்ஸும் பார்த்துக்கணும், நீங்கள் வெளியில் போகிறதும் பார்த்துக்கணும், க்ராசரிஸும் பார்த்துக்கணும், வெஜிடபிள்ஸும் பார்த்துக்கணும், எல்லாமே சில்ட்ரன் வேக்சின்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த ப்ரெஷர் நம்ம எதுக்கு அவங்க மேலே போடணும்? இது ஒரு மேன் மேலேயும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். பட் மென் அது ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நம்ம உமன் வந்து கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிடுவோம் விஷயத்த, பட் மென் வந்து அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களுக்கு இருக்கும் மனசில். ஸோ நம்ம எதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்? நம்மளும் அதே ஏஜில் இருக்கோம், நம்மளும் ஏர்ன் பண்ணலாம், நம்மளும் ஒன்றா ஸ்டாண்ட் பண்ணி நிற்கலாம், நம்ம ஒன்றா ஏர்ன் பண்ணி ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றா, அப்போ தான் ஈக்குவாலிட்டி இருக்கும், அப்போதான் நம்ம ஒன்றா க்ரோ ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம எல்லா ப்ரெஷரும் அவங்க மேலே நீங்கள் பண்ணுங்கன்னு போடக்கூடாது. ஓகே, இப்போ 2 எக்ஸாம்பிளும் நம்ம விட்டுலாம். ஒரு அபியூசிவ் ஹஸ்பண்டும் விட்டுலாம், ஒரு கேரிங்கான ஹஸ்பண்டும் விட்டுலாம். பட் ஜஸ்ட் ஃபார் யோர் செல்ஃப், நீங்கள் ஏர்ன் பண்ணும்போது, உங்கள் சேலரி வரும்போது, உங்கள் இன்கம் மந்த்லி வரும்போது, அது அவ்வளோ ஒரு இண்டிபெண்ட்டான ஃப்ரீடமான விஷயம். நீங்கள் ஏர்ன் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க எந்த அமௌண்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், எந்த அமௌண்ட் நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன், எந்த அமௌண்ட்டில் நான் இந்த எக்ஸ்பென்ஸ் பார்க்க போகிறேன், எந்த அமௌண்ட்டில் நான் ட்ரிப் போக போகிறேன் ஃபேமிலி கூட. இது நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்ம ப்ரெஷர் நம்ம பார்ட்னர் மேலே போடாமல் நம்மளும் கொஞ்சம் ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஸோ ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நெக்ஸ்ட், ரிலேஷன் ஷுட் ஆட் வேல்யூ அண்ட் நாட் ட்ரெயின் யூ. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது ஜஸ்ட் நாட் ஒன்லி ஃபார் யுவர் பார்ட்னர், பட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் எந்த ரிலேஷனாக இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் பார்ட்னர், எந்த ரிலேஷனாக இருந்தாலும் அந்த ரிலேஷன் வந்து ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும் உங்கள் லைஃப்பில். அது உங்களை டயர்டாக்கி, உங்களை டென்ஷன் பண்ணி, உங்களை ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். நம்மளும் மற்றவங்க லைஃப்பில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும், ப்ளஸ் அவங்களும் நம்ம லைஃப்பில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறாங்க, அவங்க முன்னால் பாசிட்டிவாக பேசிட்டு பின்னாடி நெகட்டிவாக பேசுகிறாங்க, இல்லை உங்களை பற்றி ரொம்ப நெகட்டிவ் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நோ மனி கேன் பிரிங் டைம் பேக். ஸோ நான் நிறைய பாட்காஸ்ட், நான் நிறைய மோட்டிவேட்டர்ஸ்லாம் லிசன் பண்ணுவேன். நிறைய பேர் ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக சொன்னது வந்து, ஐ ஹோப் நான் இது கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் இப்போ இருக்க சக்ஸஸை விட நான் 2-3 ஸ்டெப் மோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன். பிகாஸ் அந்த டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், அந்த டைம் எப்பவும் வராது. ஸோ நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும், எந்த ஜெண்டரில் இருக்கீங்க, வாட் எவர் த திங் இஸ், நீங்கள் டைம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு, ஜஸ்ட் நம்ம மற்றவங்க ஃபேமிலியில் என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு, ஜஸ்ட் நம்ம ஃபேமிலினே டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காமல் நம்ம ஓனுக்காக டைம்ஸ் எடுத்து ஏதாவது பண்ணணும். ஸோ கண்டிப்பாக டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெரி பியூட்டிஃபுல் திங் இஸ் 20s ஆர் ஜஸ்ட் பிகினிங். ஸோ
20s தான் எல்லாம்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் 20ஸ்ல தான் நிறைய பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். 20ஸ்ல நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. 20ஸ்ல நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. 20ஸ்ல வந்து நீங்கள் நிறைய டவுனாக இருப்பீங்க. பட் அந்த டவுன்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியில் வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்பீங்க. ஸோ இந்த 20s ஏஜ் வந்து ஜஸ்ட் பிகினிங் தான். இதில் தான் எல்லாம் இந்த 20ஸ்ல தான் நான் இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன், இது அதுன்னு ரொம்ப நம்மள ப்ரெஷரைஸ் பண்ணாமல் இந்த 20ஸை கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த 20s நல்ல ஹாப்பியாக பாசிட்டிவாக ரன் பண்ணுறது தான் மெயின் மோட்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப எனக்கு வாட் டு சே, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டை தாண்டி அது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஜாப் இஸ் நாட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஜாப்னே உங்கள் ஆஃபீஸ் டைம் கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறது, ஃபேமிலிக்கு டைம் கொடுக்காம, அப்புறம் நம்ம ஓனுக்கு டைம் கொடுக்காம ஜஸ்ட் ஜாப் தான் எல்லாம், நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஜாப் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட் நான் இல்லை. மேபி இதில் உங்கள் தாட்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். என் தாட்ஸ் வந்து இதுதான், ஜாப் தான் நம்மளுக்கு எல்லாம் பண்ணும் அப்படின்னு இல்லை. இன்கம் சோர்ஸ் இருக்கணும், பட் ஜாப் தான் எல்லான்னு நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம ஐ ஹோப் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து வேலிடேஷன் இஸ் அ ஸ்கேம். லைக் வேலிடேஷன் இது ரொம்ப ரொம்ப ட்ரூவான பாயிண்ட். நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம எதிர்பார்ப்போம், நம்ம இது பண்ணியிருக்கோம், இது நல்லா இருக்கான்னு யாராவது சொல்லுவாங்களா, ஆர் எல்ஸ் நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம், இது யாராவது கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை டேப் பண்ணுவாங்களா, ஆர் எல்ஸ் நம்ம ஒரு விஷயம் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம இது எல்லார்ட்டையும் கேட்கலாம், இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம மற்றவங்க கிட்டே வேலிடேஷன் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாருமே மனசார கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் அ நேம் சேக் தான் கொடுப்பாங்க. சில பேர்த்தோ கண்டுக்கிடவும் மாட்டாங்க நீங்கள் பண்ணுற விஷயம். அவங்க பார்ப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு. பட் அவங்க என்றைக்கும் அதை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, என்றைக்கும் அதை அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டாங்க. அண்ட் லைக் நீங்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பராக தான் இருப்பீங்க. பட் என்றைக்கும் குட், யூ ஆர் டூயிங் குட், ஐ திங்க் இட் இஸ் அமேசிங், இது அமேசிங்காக இருக்குது, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது நம்ம ஐ திங்க் பீப்புள் இந்த ஏஜில் வந்து கைண்டாக இருக்கவே மறந்துட்டாங்க. கைண்டாக இருக்கிறதுனா நம்ம ஒருத்தவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னை பற்றி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஆப்போசிட்டில் பர்சன் வந்து ஒரு ட்ரெஸ் காமிக்கிறாங்க, அது ஏன் டேஸ்ட் மாதிரி இல்லை. பட் அப்போனாலும் அது நான் சூப்பராக இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது, கிளாத் மெட்டீரியல் நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நல்லா சொல்லுவேன். பிகாஸ் நம்ம அவங்கள ஓகே இது ஓகே தான் அப்படின்னு இது பண்ணாமல், அது எனக்கு தெரியும் அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அது அப்படி பண்ணாமல் நம்ம கொஞ்சம் கைண்டாக பேசுறது தப்பு இல்லை. அண்ட் வேலிடேஷன் சொல்லும்போது நம்ம அதர்ஸ் ஒப்பீனியன் ரொம்ப எடுத்துக்க கூடாது. மீன்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க அதர்ஸ் என்னை பற்றி சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. பிகாஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம டைம் அண்ட் எனர்ஜி தான் நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த என்னன்னு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ, நம்ம சில டைம் அந்த விஷயத்த ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி நம்ம அதை பண்ணுவோம். பட் அங்கே நம்மளுக்கு ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம அதுதான் பண்ணணும். மற்றவங்க ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. நம்மளுக்கு எது கரெக்ட்னு பட்டு அது கண்டிப்பாக பண்ணணும். லாஸ்ட், நாட் எவ்ரி ஒன் இஸ் யோர் வெல் விஷர். எல்லாருமே நம்மளுக்காக நல்ல பாசிட்டிவாக நினைக்காங்க, நம்ம க்ரோ ஆகணும்னு நல்லா நினைக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அண்ட் சிலவங்க ஃபேஸ்லேயே காமிச்சிருவாங்க அப்படி அவங்க வெல்விஷர் இல்லை அந்த மாதிரி. சிலவங்க வந்து நல்லா ஹாப்பியாக ஃபேஸ் வச்சுட்டு பேசுவாங்க, பட் அவங்க நம்ம வெல்விஷராக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் எனக்காக இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. ஓகே பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லைனா இட்ஸ் ஓகே ஃபைன், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ எஸ் இந்த இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன் என் லைஃப்பில். அண்ட் ஐ ஹோப் நான் இது உங்கள் கூடயும் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட வியூஸ் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஒரு தெரபிஸ்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நான் எஜுகேஷன் பேக்ரவுண்டோ அது எல்லாம் இல்லை. பட் இது ஜஸ்ட் ஒரு ட்ரூ லைஃப் லெசன்ஸ் தான். நான் என்னோட லேர்னிங்ஸ், என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து யாருக்காவது ஒரு 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 சிங்கிள் பர்சனுக்காவது இதை வச்சு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகி அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அவங்க ஏதாவது அவங்க லைஃப்பில்
நம்ம பண்ணணும்னு நெனச்சு அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் எஸ் ஸோ ஐ திங்க் நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரஸ்டிங் வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென்